ஒரு மாசம் போயிருக்கேன்
கெரி வர்த்தா டிசி ரமணா கோயிந்தா கிருஷ்ணாலு மூர்த்தியே தோரங்கொல்லிக்கா வாடா ராதா ரவுண்டு வடையே ராதா ரமணா கோவிந்தா சொல்றப்பா இது எங்கம்மா பேர் பாதி வடையே சாமியார் பேர் இப்படி தப்பா சொல்லினாரு ஐயப்பா இட்லி ஐயப்பா பைத்தியமா இருக்குமா 9 இட்லியா சாப்பிடுற அல்ல போட்டிக்காரு பெல்லா கத்திரே கோயிந்தா கோய் உண்டு இல்ல எந்த இல்ல என்ன கோயிந்தா ஏன் இந்த மாதிரி பாவம் நல்லதானே இந்த ஏன் பைத்தியக்கார ஏம்பா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சு வேற எப்படி தெரியுது எப்படிக்குது என் மூஞ்சில பட்டியா நாவும் போட்டுக்கிது கையில ஒரு பேக் மாட்டிக்கிது கையில ஒரு ஜக்கு எடுத்துன்னு வரேன் உண்டி எடுத்துன்னு வரேன்னா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சு இல்ல இப்ப நீ எங்க போயிங்கிற திருத்தணிப்பா திருத்தணி கடை நாமத்தை போட்டு போவாங்க திருத்தணி போய் பெருமாளை பார்த்துட்டு ஒரிஜினல் பைத்தியம் வரும்போது திருப்பதிக்கு வந்து முருகர் பார்த்துட்டு வரலான்னு போனப்பா போகும்போது திருத்தணி போய் பெருமாளை பார்த்துட்டு வரும்போது திருப்பதியில முருகர் பார்த்தாயா ஆமா உங்களுக்கு பஸ் ஓடுறோம் பைத்தியம் இப்ப என்ன இப்போ அந்த ஊட்டி கட்டிங்க வரி அது மதிமைன்னா கரெக்டா தானேப்பா சொன்னேன் என்ன திருத்தணில தானே இருக்கிறாரு பெருமாள் திருப்பதியில இருக்கிறாரு பெருமாள் திருத்தணில இருக்கிற முருக பெருமாள் அவங்க எப்ப இடம் மாறினாங்க அவங்க வேற தொழில் இல்ல மாறி ஆமா ஏம்பா திருப்பதிக்கு போறேன்னா ஒரு பெராத்தனை இல்லாத போக மாட்டோம்பா என்ன பெராத்தனை என் பொண்டாட்டிக்கு பசங்க எனக்கு பசங்க இல்லப்பா தலைவேதனையா போச்சப்பா எவனா கூட வந்து மாட்டேங்குது ஏண்டா டேய் கொஞ்சம் பொண்டாட்டிக்கு பசங்க உனக்கு இல்லையா சத்தியமா சொல்றப்பா ஐயோ இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன் பொண்டாட்டிக்கு பசங்க என் பொண்டாட்டிக்கு பசங்க ஆனா எனக்கு பசங்க இல்லப்பா குழந்தை உனக்கு சரியா புரியல ஒண்ணும் 2 பேரும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும் பொண்டாட்டிக்கு மாட்டேங்குது எனக்கு என் பொண்டாட்டி போல அவன் கை வேலை பிடிக்க செய்யறதுக்கு 2 பொண்ணு பசங்க இருக்கு பொண்டாட்டி பசங்க இருக்கு என் கை வேலை பிடிக்க செய்ய ஒரு ஆம்பளை பூளை இல்லையே ஆம்பளை புள்ள இல்லையே அதாயா வாயில வராது எனக்கு தொத்து வாயி போய் பெல்லுல மாட்டிக்குது நாக்கு குழந்தா இப்போ குழந்தை ஆம்பளை புள்ள போகணும்னு சொல்ற ஆமா உண்டி கட்டிக்கிட்டு வந்துட்டேன் இந்த பெரிய உண்டியா பெரிய மகிமையான எப்ப பகவான் நோண்டனோ நோண்டி இருக்க மாட்டேன் நீ கலெக்டர் இப்ப கட்டுப்பாரி போட்டு வேண்டனோ அன்னைக்கே வந்துட்டார் பகவான் எங்க ஊருக்கா திருப்பணங்காட்டுக்கா எங்க ஊரு ஓலகத்து வீடுதான் ஊடா ஓலகத்து வீடு சரி ஊடியா ஓலகத்து வீடு எங்க ஊரு ஓலகத்து வீடுதான் வந்தாரு மேல ஏறினாரு நெடுங்கோடி மேல ஏறினாரு 2 ஓலை பிச்சு கடாசினாரு உள்ள இறங்கினாரு என் பொண்டாட்டி கோயில குத்துறாரு ஐயா உனக்கு வேலை இல்லாதாலும் பண்ணிட்டுக்கிறேன் இந்த திருடனுக்கு பண்ணுங்க தூங்காதரா எப்பேற்பட்ட ஆளு வெளியே வந்துக்கிற ஆண்டவனுடைய கிருபையால் உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்து போச்சு எப்படியோ உனக்கு பிறந்ததுப்பா பிறந்தது உயிர் கொடுத்த கடவுளுக்கு என் மயிரையும் கொடுக்கணும்னு ஆமா உன் மயிர் வரலன்னா அங்க காத்துக்கிறாரு உயிர் கொடுத்த கடவுளுக்கு என் மயிரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் முடி காணிக்க அதான் என் முடி காணிக்க செலுத்தினாலே நானு என் பொண்டாட்டி என் புள்ள என் குழந்தை என் குஞ்சு 10 பேர் கிளம்பிட்டீங்க திருப்பதி பஸ் வந்தாரு பார்க்க சொன்னேன் என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணு திருப்பதி பஸ் வந்தாரு பார்க்க சொன்ன பேரு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கரண்ட் பார்வை கரண்ட் பார்வைன்னு கேளு என்ன பாருன்னா புளிய மத்த பாக்கும் பொங்க மத்த பாக்குமா அதேதாயா அதான் டேக் கண்ணு அவளை விட்டு பாரு என் பொண்ணு அவ பாத்துக்கிட்டே இருந்தா பாரு ஆமா
அவ அந்த பஸ் தான் பாக்குறான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ஆயா கோயா பையன் கூறு வச்சிருந்து. ஆமா, கூறு கட்டி வச்சு வித்துக்குது. அந்த கோயா பையன் பாத்துக்கிட்டு திருடனுக்கு போனது உனக்கு போறதுதான்றாது. அதாயா சரி விடு. கபால் 2 கூறு வாரி துணிச்சு. 2 கூறு குழந்தைங்க பாவம் பசியில ஏத்து வாரி போட்டுக்குது. அது துணிச்சு. அதுகளை பிடிக்காதா? எட்டி புடிச்சது என் குடிமே அந்த கேள்வி. இந்த கோயா பையன் வித்துங்க போய் பழைய சாப்பிட்டா பணம் கொடுக்காம ஒரு கூறு 10 ரூபாய். ஒரு 10 ரூபாய். 2 கூறு 20 ரூபாய் எடுத்து வச்சு போடாது. ஐயோ பெரிய தகராறு ஆகி போச்சு. தகராறு என்ன போச்சுப்பா? என்னடா இது? எங்கேயே இப்படி திருத்துறானா? ஆமா, இன்னும் திருப்பதி போனா நிறைய கடை இருக்கும். அங்க எதனா விரல வச்சுச்சுனா? விரல இல்லடா, கை வச்சுச்சுனா எவன் பொண்டாட்டி தாலி அறுத்து கொடுக்குது? உங்களோட தாலி தான் இருக்கணும். இப்ப வேற யார் பொண்டாட்டி தாலி அறுக்கணும்? உண்டில எதுல? உண்டில. இந்த உண்டிலையா? இல்ல அங்க கட்டி வச்சுக்கிறாங்க பெருமாள் உண்டில. என்ன கை விட்டியா? அங்க ஒண்ணும் போல. அங்க போறதுக்கு தான் அந்த 1000 ரூபாய் கேச்சு எட்டு குத்த கலரி குத்த என் பசங்க என் பொண்டாட்டி மொத்த பேரி உட்கார வச்சு திருப்பதிக்கு போனா இது வேலைக்கு ஆகாது. இங்கே உட்கார வச்சு தண்ணி தொகுது. அப்படி தெளிச்சு நானே ரத்தகாய ரணகாயமா ஒரு பிளேட் வாங்கி சேர்த்து தட்டு பேரு எல்லாரும் கஷ்டமா மொட்டை. அந்த மொட்டை ஆச்சு ரத்தமா வந்த சந்தனம் தலையிட்டு போற 2 ரூபாய் தைலம் வாங்கி தடி ஊட்டு போட்டோம். இல்ல அச்சு பேரு எங்க அம்மாவை கடிக்கும் போது தண்ணி காலைய போச்சு உண்டில. ஐயா அப்ப என்ன பண்ணப்பா? என்ன பண்ணியா? வந்தா என் பையன் டாய் சிங்க கூட்டி அவுத்து ஒரு ஆயா தலைமையில அடின்னு அவுத்து ஒரு ஆன பேர் விட்டா என் புள்ள மேல எங்க அம்மாளுக்கு செட்ட மொத்தி வாரினேன் என் பையில போட்டுக்கினேன். இது மயிர் மூட்டை தானே இதுப்பா? இதுன்னா வேற எதனா நினைச்சேன். காலேஜ் போறியாங்காட்டியும் ஏன்பா மிலிட்டரில இருந்து வரையாங்காட்டின்னு பார்த்தேன் நான். இது மயிர் இருக்குதுப்பா. என் பசங்க மயிர்லாம் இருக்குது உள்ள. சரி எத்துக்கினேன் திருப்பதி பஸ் ஏறலான்னு கிளம்பிட்டுப்பா. திருப்பதி என்ன அடி இதுதான் திருப்பதி பஸ் போகுது அப்படின்னு போய் ஏறதுக்கு போனா அங்க இருக்கிற கண்டக்டர் டிக்கெட் வாங்கி தான் உள்ளே ஏத்துறான். ஏண்டா பஸ் வேண்டா கண்டாக்டருக்கு என்னடா வேலைங்க? டிக்கெட் வாங்கி தான் உள்ளே ஏத்துறான். என்னடா இது? நம்ம ஊர் பஸ் எல்லாம் உள்ளே ஏற்றி பார்த்தா டிக்கெட் வாங்குவாங்க. தமிழ்நாட்டுல ஏமாத்திடலாம் கண்ட்ராக்டுங்களே. அதான் ஆந்திரா கண்ட்ராக்டுங்களை ஏமாத்தியே முடியாது. அவனையும் ஏமாத்திட்டு பஸ் சொல்லுவானு. எப்படிடா டிக்கெட் இருக்குதா இல்லையோ நம்ம 3 பேர் சீட்டு பிடிக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல துண்டேத்து போட்டேன் சீட்ல 3 சீட்ல. அந்த டிரைவரும் கண்டக்டர் டீ குடிக்க போனானுங்க. ஆமா அப்ப போய் ஏறி உள்ள பத்துக்கினேன். சீட்டுங்க பத்துக்கினேன். அங்க டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க ஆயா பொண்ணுங்களா 2 பொண்ணு ஒரு வயசான பாட்டி ஒண்ணு டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சீட்டு கிடையாது. சீட் இல்ல. நான் டிக்கெட் எடுக்கல ஆனா சீட்டு இருக்குது. ஆமா பாட்டி இது மாதிரி சீட் எங்க இருக்குது. இந்த சீட்ல நீங்க 3 பேர் உக்காந்துங்க. எனக்கு மலை ஏறும் போது கொஞ்சம் கிரு வரும். சுகர் இருக்குதானே? மயக்க வரும். அதனால நான் சீட்டுக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சுப்பா. பஸ் எடுத்துட்டாங்க. கிளம்போதே கோயந்தான்றாங்க. ஆமா போச்சுப்பா. போய் சித்தூர் தாண்டிச்சு பஸ். நான் ஏன் ஓட்டுறான்? சித்தூர் இல்ல பாய். நான் இந்த பக்கம் ஏன் போறேன்? புத்தூர்ரா. அதாயா புத்தூர் தாண்டிச்சு. நான் ஏன் ஓட்டுறான் அந்த டிரைவர்? அவங்க அம்மால அப்படியே ஓட்டுவாங்க பஸ். பெணாத்திங்கிற சீட்டுங்கயா எப்படி ஓட்டுறான்? ஒரு பஸ் எதிர வந்துறானா பஞ்சி ஓரமா போறான். அவன் வேலைக்காம மேல போய் முட்டிக்கு சொல்றேன். அவன் பிரேக் அடிச்சு போறான். பிரேக் அடிச்சு போறதுனால கவுந்து பாத்துங்க. இப்படி கவுந்தாச்சுன்னு பாத்துங்க. மூக்கு தேஞ்சு போச்சு. அடடே இதுக்கு அப்புறம் கவுந்தாச்சு பார்த்தா வேலைக்கு ஆகாது. மேலாந்தாச்சு பத்துப்பா. இப்படி மேலாந்தாச்சு பத்துட்டேன். ஏறுது பஸ் திருப்பதி மேல கீழே திருப்பதில இருந்து மேல் திருப்பதி ஏறுது. மொத்த பேரும் கோய்தா எல்லாரும் கோய்தான்றாங்களே. ஆமா நம்மள கோய்தா போலனா தெய்வ குத்தம் ஆயிடாதா? உண்மைதான். நம்ம உளுந்தா கூட கோயிந்தான்னு தந்தவாயா வாய தந்த அவுத்து விட்டா பேராவா அந்த கேள்வி சீட்டு ஓரமா உட்காந்து கேள்வி அதான் அது உட்காந்து தலை வச்சிருந்தீங்க. அது எங்கிருந்து அடிக்கணும் மூத்தரையா கோயிந்தான்னு தரகத்துக்கு அவுத்துறதுக்கு சரியா போச்சு. கீழே விட்டுனா கண்டக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவான். என்னதான் செய்தப்பா? ஒரே ஒரு பொட்டு கீசதுல
சிந்தாத குச்சுமர் சிந்தாத தேவி மூத்தத்தை குடிச்சிட்டாடா இங்க வந்து காலை சொன்னீங்க குச்சுமர் மூத்திரமா கீத்திரமா ஆமா எது வந்தாலும் குச்சி நம்ம போயிட்டு நீங்க திருப்பதிக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோமா இல்ல நாங்கெல்லாம் அங்க போய் ஆண்டாள் தீர்த்தம் வாங்கி சாப்பிடுறோம் பஸ்லயே கேவி தீர்த்தம் எல்லாருக்கும் திருப்பதி உள்ள போனாதான் கோயில் உள்ள போனாதான் தீர்த்தம் கிடைக்கும் நம்மளுக்கு பகவான் உள்ளியா கொடுக்குறாரு ஒன்னே ஒண்ணு கூட உள்ள பஸ் உள்ளியா சரி எப்படியோ ஒண்ணு மூத்தர் எங்க குச்சி உள்ள போட்டோமா உள்ள போயிட்டு கோய்தா கோய்தா கோய்தான்னா அங்க போய் பார்த்தா பகவான் காணோம் திருப்பதியில பகவான் இல்லையா கிடையாதுப்பா ஆடாப்பா என்னடா ஆச்சு ஐயா அந்த கேள்வி ஏன்னா பக்குவம் சொன்னியா இல்லையா இல்ல பாத்துட்டு வந்தேன் பகவான் நம்ம பாக்குற மாதிரி இல்ல நம்மளுக்கு குடும்பம் கிடையாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயா வந்தது மெதுவா கூட்டு போனேன் பாட்டி என்னடா குழந்தை பாட்டி என்னடா குழந்தை இதுக்கப்புறம் சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடு மூத்தர் உப்பு கறிக்குது பக்குவமா சொல்லிட்டு வந்தப்பா பகவானே கிடையாதுப்பா பகவானே தேடிக்கினே வரப்பா கோவிந்தா கோவிந்தா வாடா தூக்கத்துக்கு வந்து கோவிந்தா கோவிந்தா திருப்பதியில பகவான் இல்ல எப்படின்னா ஒரு பகவான் காமிச்சிருப்பா திருப்பதியில பகவான் இல்ல எங்க போகிறாரு பகவான் மொசரம் எங்க ஆமா அவருக்காரா பஸ் பார் கொடுத்தது பகவானுக்கு பஸ் பேர் கொடுத்தாங்கப்பா அவர் எங்கும் நிறைஞ்சிருப்பார் எங்க இருப்பாரா உன்னிலம் இருப்பார் என்னிலம் இருப்பார் என் பொண்டாட்டி என்ன இருப்பார் அங்க கொடு குண்டி என்ன பண்ணா கீழே வை குண்டிக்கு வச்சா வச்சு போலான்னு பாக்குறியா அப்படியே லைட்ல வந்தாலும் போடுங்க எதுக்கு நான் உன்னை பார்த்தா திட்டு பயமே தெரிஞ்சு நேரம் இந்த திருப்பதி உண்டியா தான் 10 ரூபா 20 போட்டு இருப்பாங்க அவங்க மத்த பேரை போட மாட்டேன் நம்பாளுங்க இவங்க நம்ம கிட்ட இருந்து ஏத்து போடுவாங்க ஒரு மந்திரம் ஒண்ணு பண்றேன் ஓ கிரீம் 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 ஐஸ்கிரீம் மஜால ஒன்று வாங்கி கொடுத்து தப்பா போச்சு கோன் ஐஸ்கிரீம் அந்த உண்டியை சுத்தி வா கோயிந்தா பாத்தியா வேதது எங்க மாலை எங்கிட்டு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா தந்தா ஐயோ 150 ரூபா மாலை எப்படி ஒதுக்கி கீழே பாரு நாயமாடா இது நாங்க ஒதுறாதே தந்தேன் ஏடா 150 ரூபா குத்தானா ஜோ துட்டு குத்தி யாரனா வாங்குவானா ஐயோ அதுவும் நான் வாங்குனா துட்டு குத்தி எப்படி கட்சி உங்க மேல எங்க பெரிய மாமியார் செத்து போச்சு பெரிய மாமியார் செத்து போச்சு அது மேல செத்தாறேன் சுடுகாட்டுல பச்சிட்டு மேல போட்டு விட்டுருப்பாங்க அதாயா அங்க என்னத்துக்கு வெயில்ல காயணும் நீ ஏத்து மாட்டியா சாவுதான் அவங்க தூக்கும் போது என்ன சொல்லி தூக்குறீங்க கோவிந்தா தான் சொல்றீங்க கோவிந்தா போடும்போது அவங்களும் தெய்வத்து மேல ஆயிட்டாங்க அந்த தெய்வத்து மேல எடுத்துட்டு வந்து இந்த தெய்வத்து மேல விற்க போறேன் என்ன பண்ண அது வரையும் சொல்லி இந்த உண்டிய கோவிந்தா 3 முறை சுத்தி 3 வாட்டி தானே கோவிந்தா 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 நான் உன்னை வேகமா தானே சுத்தி எங்கடா போட்டு அழிக்கிற மாதிரி ஆச்சு கீழேடா எங்கடா பகவானு அது உண்டியா காட்டுறேன் நான் உண்டி வை உண்டியில காட்டுற நீ நல்லா வேகமா சுத்திவாடா வேகமா கோயிந்தா 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 இல்ல இந்த மாலை ஏத்துமே சாமியாருக்கு பூவாட தான் போட போறியா இல்ல நார ஆவண பிறகு தான் எதுவுமே போடுவோம் வச்சுட்டு ஒதுங்கினோம் இது கவனிக்காத போட்டு எங்க பகவான் பகவானை பார்க்க போறேன் எப்படின்னா காட்டுப்பா இப்படி சுத்துறா கோவிந்தா சொல்ல கோவிந்தா 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 திருப்பதி எழுமலை வெங்கடேசா பச்சை கோடி நாங்க
பார்த்து சொல்ற பொண்ணு கைத்துல தாலி காட்டுறான்னா பகவான் போய் என் காதலுக்கு பச்சை கோடி காட்டு. அவரு லைட் இப்படி காமிச்சிட்டா இருந்தா போதும் எனக்கு. நான் மலையேறி வாரேன், நான் மலையேறி வாரேன். நீ ஒண்டியா உன் காதலி கூட 2 பேருமே மலையேறி வார. நான் மலையேறி வாரேன், மயிர கொஞ்சம் தாரேன், நான் திருப்பதி ஏறி மலை போய்டா 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 போ. பகவானே என்னி என் பொண்டாட்டி வரீங்க. ஆசி ராசி மாதவன் சாமியாரே. நமது நவரத்தினாக சிதம்பரம் ஆமா. திருக்கோயில் வாசப்படி முன்பாக முன்பாக சர்வ